இன்னைக்கு டேயோட மினி விலாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு ஆடி ஃபஸ்ட்டு இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் நான் லேட்டாக தான் எழுந்துக்கிட்டேன். 6:30 போல தான் எழுந்துக்கிட்டேன். எழுந்து வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெளியில் கிளைமேட்டு. அப்போ தான் மழை வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் போல இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட செடியை பார்க்கணுமே. எங்கள் வீட்டில் வந்து பூச்செடி, அதுக்கப்புறம் மொத்தமாக செடியே எங்கள் வீட்டில் 2-3 செடி தான் இருக்கும். ஆனால் அந்த 2-3 செடியுமே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே மன நிறைவாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸோட நேராக கிச்சனுக்கு போய் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து புலாவ் அண்ட் எக்கு தான் கொடுக்க போகிறேன். அதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புறதுனால சரியாக சாப்பிடல. அதனால வந்து பொமோகிரானேட்டும் முளைக்கட்டின பயிரும் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து புலாவும் சிப்ஸும் டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து அதை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸில் போட்டுட்டேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் கட்டினோன்னே என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், மெட்ரோவில் ட்ராப் பண்ணுன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அவங்களை கொண்டு போய் மெட்ரோவில் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. சரி நம்ம பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்திரம்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கழுவிட்டு இருக்கும்போது அத்தை வந்து பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பாத்திரத்தை அவங்க போட்டாங்க. அதையும் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கெல்லாம் கழுவிட்டு நான் போயிட்டு பாப்பாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இதான் கொடுத்து விட்டுருந்தேன். பாப்பாவை ரெடி பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. பாப்பா இன்னைக்கு இதுதான் பாப்பாவோட யூனிஃபார்ம், பாப்பாவோட ஸ்கூல் இதுதான். இது இங்கே தான் டெய்லி போயிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே துணி நிறையா இருந்துச்சு. எல்லா துணியும் வாஷ் பண்ணி காய போட்டு குளிச்சுட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை அண்டு வெள்ளிக்கிழமை வந்து கம்பல்சரி பூஜை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டு வெள்ளினால எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக நாங்கள் வந்து பூஜை பண்ணோம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னதான் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தாலும் எனக்கு கோயிலுக்கு போனால் தான் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும்னு சொல்லி நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போகும்போது அங்கே என்னோடய ஃப்ரெண்டை வந்து யதார்த்தமாக மீட் பண்ணுவாங்க. கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கீழே எங்கள் சித்தி வீடு இருக்குது, அங்கே வந்து தாம்பலம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கவர் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா கோயிலில் வந்து பேங்கிள்ஸ் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னோட 2 கையில் போட்டிருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே கோயிலில் கொடுத்தது தான். அங்கே அம்மனுக்கு வந்து சாட்டினாங்க இது எல்லாமே. ஸோ கோயில் பூசாரி வந்துட்டு அந்த பேங்கிள் ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தாங்க. வெளியில் ஒரு மூட்டை ஃபுல்லாக கொட்டியிருந்தாங்க, நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தேவையான பேங்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த டே வந்து மினி விலாக் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாப்பாவை போய் கூட்டிட்டு வரணும். பாய்.